மேலும் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காவ்யா அவர்கள். காவ்யா, வணக்கம். கிட்டத்தட்ட 35 நாட்களுக்கு மேலாக நீட் தேர்வை ரத்து செய்தாக வேண்டும், வினாத்தாள் கசிவு காரணமாக தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்த மாணவர்களின் வெற்றியானது இப்போது அரங்கேறியிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கோகிலா. தர்மேந்திர பிரதான் தற்போது பதவி விலகில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் மேலும் 3 கோரிக்கைகள் நிறைவேறினால் மட்டுமே தற்போது போராட்டத்தை கைவிடுவோம் என சிஜேபியின் நிறுவன தலைவரான அபிஜித் திப்கே தற்போது திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் இந்தியாவையே உலுக்கி வந்த நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தலைநகர் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதியில் கடந்த ஜூன் 2ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்றத்தை நோக்கி கடந்த 20ஆம் தேதி நடத்திய பேரணியில் வன்முறை வெடித்த போது இதில் மாணவர்கள் உட்பட 60க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் காயமடைந்தனர். இது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தொடர்ந்து கட்சியினரின் போராட்டமானது இன்று 36வது நாளை எட்டியது. இந்த போராட்டத்திற்கு பல்வேறு தலைவர்கள் நேரடியாக சென்றும் தங்கள் எக்ஸ் தளத்தின் வாயிலாகவும் தொடர்ந்து சமூக வலைதளங்களின் வாயிலாகவும் பல்வேறு தரப்பினரும் அரசியல் கட்சியினரும் அதே போன்று பிரபலங்களும் தங்களது ஆதரவை தெரிவித்து வந்திருந்தனர். இந்த நிலையில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருக்கும் மத்திய அரசுக்கும் நேற்று பேச்சுவார்த்தை நடந்த போது டெல்லியில் உள்ள அரசியலமைப்பு மன்றத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது சிஜேபி கட்சியின் சார்பில் செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். மத்திய அரசு சார்பில் அமைச்சர்கள் ஜே பி நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் பங்கேற்றனர். தொடர்ந்து இந்த நிலையில் தற்போது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய ராஜினாமா கடிதத்தில் கனத்த மனதுடன் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். கடந்த 10 நாட்களாக நாட்டில் நிலை வரும் சூழல் எனக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்திருக்கிறது. இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே இந்த முடிவை எடுத்துள்ளேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த சூழலை தேச விரோத சக்திகள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதே தனது முதன்மை நோக்கம் எனவும் அவர் கூறியிருந்தார். பிரதமர் மோடி அரசின் வரலாற்றில் போராட்டங்களுக்கு பணிந்து மத்திய அமைச்சர் ஒருவர் பதவி விலகுவது என்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாணவர்கள் அமைப்பினர் பல்வேறு விதங்களில் தங்களது கொண்டாட்டங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக சென்னையில் உள்ள ராஜரத்னம் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகேயும் அதே போன்று தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகான பால நிலத்திலும் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் உற்சாகத்துடன் தங்களது சந்தோஷத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் இந்த செய்தியை கேட்டதும் அபிஜித் திப்கே உற்சாகத்துடன் தனது உணர்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்த நிலையில் தொடர்ந்து இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர் இந்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துவிட்டால் மட்டுமே போராட்டம் முடிவுக்கு வராது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதே போன்று மீதமுள்ள கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அதன்படி உயிரை மாய்த்து கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். கடந்த 20ஆம் தேதி ஜந்தர் மந்தரில் மாணவர்களை கொடூரமாக தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று போராட்டக்காரர்களை தாக்கிய டெல்லி போலீஸ் மற்றும் துணை ராணுவம் மன்னிப்பு கேட்க வேண்டும். போராட்டத்தில் பங்கேற்றோர் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படாது என எழுத்துப்பூர்வ உறுதிமொழி அளிக்க வேண்டும் என மொத்தமாக 5 கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறினால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.